வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தாக்கங்கள் அல்லது அவரால் சொல்லப்படுகின்ற செய்திகள் ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி செல்லக்கூடியதாக அமையும். நேற்று நான் ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு சென்று தமிழர்களுடைய விடயங்களை குறித்து பேசுவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும், ஆனால் வைத்தியர் அர்ஜுனா செல்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்குமா இந்த அரசு என்கின்ற கேள்வியையும், வைத்தியர் அர்ஜுனா மீது ஏதாவது வழக்கு பதிவாவதற்கான ஒரு களம் அமையலாம், இல்லையே வைத்தியர் அர்ஜுனா தாக்கப்படுவதற்கான ஒரு சூழல் அமையலாம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தியும் மிக தெளிவாக ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன். பெரும்பாலானவர்கள் அந்த காணொலிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள், உங்களுடைய கருத்துகளையும் பதிவிட்டிருந்தீர்கள். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்தி என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, எழுப்பி இருக்கக்கூடிய அதிர்வலைகளை மையப்படுத்திய ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் மிக தெளிவாக எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நீங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய சூழலில் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் எல்லாமே உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இன்னொரு விடயத்தையும் நான் பதிவு செய்கின்றேன். நான் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அந்த செய்திகளுக்குத்தான் முதன்மை கொடுத்து வெளியிட்டு கொண்டு இருக்கின்றேன். எனவே நீங்கள்தான் என்னை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. காரணம், தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் என்னுடைய காணொலிகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றேன். எனவே நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உரிமையில்தான் நீங்கள் ஆதரியுங்கள் என்பதை அழுத்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்தி பேசியிருந்தார். அது என்னவென்றால், கடற்படை அட்மிரல் அவர்கள் மீது ஒரு வழக்கு, அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பிணை கொடுக்கப்படவில்லை. தமிழ் இளைஞர்களை கொன்று ஒழித்த ஒரு காரணத்திற்காக அந்த கடற்படை அட்மிரலுக்கு அந்த கைது நடவடிக்கை அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. இது நீங்கள் அனைவருமே பார்க்கின்ற பொழுது உண்மைதானே, ஒருவன் தவறு செய்திருந்தால் அவனுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும், உண்மையைத்தானே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பல என அதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல செய்திகள் நாம் இங்கு அறிய வேண்டியதாகவும் இருக்கின்றது. அது சார்ந்த ஒரு அரசியல் களத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த கடற்படை அட்மிரல் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவரை பிணையில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சிங்கள கட்சியை சார்ந்த ஒரு 3 பேர் அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவரை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதற்கான முயற்சியை எடுப்பதற்கு அவர்கள் காவல்துறையின் உயர் அதிகாரியை சந்தித்து கடிதம் கொடுத்தது மற்றும் அரசு சார்ந்தவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்த நிகழ்வுகளை நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருக்க முடியும். அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான விடயம் என்னவென்றால், மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை அனுரா அரசாங்கம் எடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கான வழிமுறைகளை அனுரா அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் மிகவும் நேர்மையாக பயணித்து கொண்டிருந்த ஒரு கடற்படை அட்மிரல் அவர்களை நீங்கள் கைது செய்து அவரை கொண்டு போய் பிணையில் வெளிவராத ஒரு வழக்கில் உள்ளே வைத்திருப்பது ஏதோ ஒரு திட்டமிட்ட அரசியல் அல்லது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடை நிறைவேற்றுவதற்காக இவரை நீங்கள் பழிவாங்கி இருக்கிறீர்கள் என்கின்ற நோக்கத்தில் அந்த சிங்கள கட்சியை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தின் பின்னணியில் பெரும் அரசியல் இருக்கிறது என்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். அது எதை அவர் அரசியல் என்று குறிப்பிடுகின்றார்? எந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி அதற்கான களங்கள் இதுவாக இருக்கும்
என்று அவர் குறிப்பிடுகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கூற்றின்படி பார்த்தால், இயக்கத்தில் முன்பு இருந்ததாக இருந்து இயக்கத்தை விட்டு ஓடியவர்கள், இயக்கம் இந்த மண்ணில் வெற்றி பெறாது என்பதை கணித்து கொண்டும் இயக்கத்தை காட்டிக் கொடுத்து கொண்டும் ஓடியவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அப்படி ஒன்றிணைந்தவர்களை கையில் வைத்து கொண்டு அவர்கள் மூலம் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அல்லது இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புலனாய்வை மையப்படுத்திய நிறுவனம் மிக தெளிவாக ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு வலையை பின்னுவதற்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அப்படி பயன்படுத்தி கொண்டு இருப்பதின் பின்னணியில்தான் தென்னிலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல சிங்கள கட்சிகள் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை கையில் எடுக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் இயக்கம் மீண்டும் வருகிறது என்கின்ற ஒற்றை பல்லவியை எடுத்துக்கொண்டு அவர்கள் களம் அமைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு செயல்பாடு நடைபெற்று இருந்திருக்கிறதா என்றால் இல்லை. 16 வருடங்களாக அதற்கான எந்த நகர்வுகளும் இல்லாத சூழலில் மீண்டும் மீண்டும் இயக்கத்தை மையப்படுத்திய செயல்களுக்கு முனைப்பு கொடுப்பதும், இயக்கம் உருவாவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்றதை முதன்மைப்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு வேகம் கட்டுவதும் நாம் உண்மையிலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதன் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்களும் இந்தியாவை சார்ந்த புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்களும் அதுபோல இயக்கத்தில் இருந்து சென்ற விட்டோடிகளும் இணைந்துதான் இதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த களத்தின் முதல் கட்டம்தான் கடற்படையின் அந்த அட்மிரல் அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துகள் எவ்வளவு உண்மையானது அல்லது உண்மையான தகவலைத்தான் முன்னிலைப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா இவைகளை எடுத்து வைக்கிறாரா என்கின்ற விடயத்தின் அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சற்று பொறுத்திருந்துதான் அது குறித்த தகவல்களை பார்க்க முடியும். தற்பொழுது வைத்தியர் மீது மக்கள் மன்றத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஐநா மன்றத்திற்கு சென்று தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை பேசுவதற்கு வைத்தியர் அர்ஜுனா தயாராகிவிட்டார் என்கின்ற செய்தி ஒரு நம்பிக்கை பூக்களை பூக்க வைத்திருக்கின்றது. அந்த நம்பிக்கை பூக்கள் மலர்வதற்கு காலமும் சூழலும் தன்னுடைய பாதையை அமைத்து கொடுக்குமா என்பதுதான் நாம் இப்பொழுது அறிய வேண்டிய கேள்வியாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.